அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 25 கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று பாடியவர் நா. காமராசன். சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று பாடியவர் நா. காமராசன். ரெண்டாவது கேள்வி, டேஸ் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். பனைமரம். டேஸ் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். பனைமரம். மூணாவது கேள்வி, கரிகாலனின் இயற்பெயர். இந்த இடத்துல கரிகாலன்கிறது கல்லணையை கட்டியவர் கரிகாலன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கரிகாலன். கரிகாலனின் இயற்பெயர் வளவன். கரிகாலனின் இயற்பெயர் வளவன். நாலாவது கேள்வி, வெற்றி வேர்க்கை என்ற நூலின் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியன். வெற்றி வேர்க்கை என்ற நூலின் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியன். வீரம் இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதி வீர ராம பாண்டியன் வெற்றி வேர்க்கை. அஞ்சாவது கேள்வி, நன்னெறி என்ற நூலின் ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறி என்ற நூலின் ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறி இருந்ததுன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நன்னெறி சிவப்பிரகாச சுவாமிகள். ஆறாவது கேள்வி, பனைமரம் டேஸ் உறுப்புகளை கொண்டது. 12. பனைமரம் டேஸ் உறுப்புகளை உடையது. 12. 7. பால் டேஸ் வகைப்படும். 5. இந்த இடத்துல பால் அப்படிங்கிறது திணை, உயர்திணை அக்ரிணை இருக்கு இல்லையா, அந்த திணையில் உயர்திணைக்கு 3 பால், அக்ரிணைக்கு 2 பால். உயர்திணையுடைய பால்கள் ஒருமையை குறிக்க ஆண்பால் பெண்பால், பன்மையை குறிக்க பலர்பால். அக்ரிணையில் ஒருமையை குறிக்க ஒன்றன் பால், பன்மையை குறிக்க பலவின் பால். ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால். மொத்தம் 5. பால் டேஸ் வகைப்படும். 5 வகைப்படும். 8வது கேள்வி, இவற்றுள் எதிரினை சொல் எது? உயர்வு தாழ்வு. இவற்றுள் எதிரினை சொல் எது? உயர்வு தாழ்வு. 9வது கேள்வி, ஒரு பொறுத்துக. இந்த சைடெல்லாம் அணைகள் இருக்குது, அந்த சைடு அது எந்த மாவட்டத்தில் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. நேராக ஆன்சரை படிக்கிறேன். கல்லணை தஞ்சாவூர். கல்லணை தஞ்சாவூர். மேட்டூர் அணை சேலம். மேட்டூர் அணை சேலம். வைகை அணை தேனி. வைகை அணை தேனி. சாத்தனூர் அணை திருவண்ணாமலை. சாத்தனூர் அணை திருவண்ணாமலை. இது மாதிரி பொறுத்துக்க கொடுத்துட்டா 4க்குமே நமக்கு பதில் தெரிஞ்சாதான் கீழே ஆப்ஷனை பார்க்கணுங்கிறது இல்லை. அதிகபட்சம் இதில் மேட்டூர் சேலம்ங்கிறது நமக்கு தெரியும். அதாவது 2க்கு ஈ நெடில் அப்படி இருக்கும்போது கீழே ஆப்ஷனில் பார்க்கணும். 2க்கு ஈ அப்படின்னு எத்தனை இதில் கொடுத்துருக்காங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதில் தான், ஏ ஆப்ஷனில் மட்டும்தான் இது வந்திருக்கு. அப்படிங்கும்போது மற்றதுக்கு தெரியலனா கூட நாம் ஏ அப்படிங்கிறத, நமக்கு மேட்டூர் சேலம்ங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கு போட்டியாக இங்கே வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. அப்படிங்கும்போது இதை ஈஸியாக ஏ ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணிடலாம். பொறுத்துக. கல்லணை தஞ்சாவூர், மேட்டூர் அணை சேலம், வைகை அணை தேனி, சாத்தனூர் அணை திருவண்ணாமலை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கேள்வி, கூற்று. குழந்தை கவிஞர் என்று அள வள்ளியப்பா அழைக்கப்படுகிறார். காரணம், குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று, குழந்தை கவிஞர் என்று அள வள்ளியப்பா அழைக்கப்படுகிறார். காரணம், குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் சியில் இருக்கிறது கூற்று காரணம் இரண்டும் சரி. 11வது கேள்வி, திருமண ஊர்வலத்தில் டேஸ் இறந்துவிட்டது. யானை. திருமண ஊர்வலத்தில் டேஸ் இறந்துவிட்டது. யானை.
12வது கேள்வி, ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது டேஸ் நூலின் சிறப்பாகும். நன்னெறி. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது டேஸ் நூலின் சிறப்பாகும். நன்னெறி. அடுத்த கேள்வி, அதிர்கின்ற வளை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. 2வது ஆப்ஷனில் இருக்கு. அதிர்கின்ற வளை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. 14வது கேள்வி, மாசு என்னும் பொருள் தராத சொல். தூய்மை. மீதி 3 மாசுங்கிறதுக்கான பொருள்கள். தூய்மையின்மை, அழுக்கு, கசடு, இது எல்லாமே மாசு. மாசு என்னும் பொருள் தராத சொல் தூய்மை. 15வது கேள்வி, ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவதே டேஸ் எழுவாய். ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவதே எழுவாய். 16, பயனிலை டேஸ் வகைப்படும். 3 வகைப்படும். பயனிலை டேஸ் வகைப்படும். 3 வகைப்படும். 17, குமரன் பாடினான் என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள பயனிலை. பயனிலை ஏற்கனவே 3 வகைன்னு பார்த்தாச்சு. என்னென்ன பயனிலை அப்படின்னா, பெயர், இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. 3 வகை. பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. இது எதை வச்சு முடிவு பண்ணுறதுன்னா, கடைசியாக வர்ற வார்த்தையை வச்சு இது கண்டுபிடிச்சிக்கலாம். பாடினான் அப்படிங்கிறது வினை, அதனால் இந்த தொடரில் இருக்கிறது வினை பயனிலை. வினா பயனிலை அப்படின்னா, குமரன் யார், யார்னு முடிஞ்சால் வினா பயனிலை. பெயர் பயனிலை அப்படின்னா, அவன்தான் குமரன், குமரன் பெயரில் முடிஞ்சிருக்கு, அதனால் அது பெயர் பயனிலை. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கேள்வி, குமரன் பாடினான் என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள பயனிலை வினை பயனிலை. 18வது கேள்வி, நவை என்னும் சொல்லின் பொருள் குற்றம். நவை அப்படின்னாவே நகை, அந்த சிரிப்பு அப்படின்னு நம்ம டக்குன்னு தோணும். ஆனால் நவை என்னும் சொல்லின் பொருள் குற்றம். 19வது கேள்வி, ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? முல்லை. ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? முல்லை. 20, ட்விட்டர் என்ற சொல்லின் பொருள் சுட்டுரை. ஒரு எழுத்து தான் மாறி இருக்கு, சி ஆப்ஷனுக்கும் டி ஆப்ஷனுக்கும். கட்டுரை, சுட்டுரை. ட்விட்டர்னா சுட்டுரை. ட்விட்டர் என்ற சொல்லின் பொருள் சுட்டுரை. 21, பதிவேற்றம். இச்சொல்லின் பொருள் தகவல் பதிவு செய்தல். எல்லாமே தகவல்னு வர்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், அதுக்காக இந்த கேள்வி. பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் தகவல் பதிவு செய்தல். 22வது கேள்வி, கூற்று. மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார். காரணம், இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார். ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா மனுநீதி சோழன் பசுவுக்கு தான் நீதி வழங்கினார். அந்த தேர் சக்கரத்தில் தன்னோட மகனை போட்டு ஏற்றி. இந்த இளம் வயது முதியவர் போல் வேடம் அணிந்தது கரிகாலன் செஞ்சது. அதனால் இது ரெண்டுக்கும் பொருந்தலை. கூற்று, மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார், அது சரி. அதுக்கான காரணம் சொல்லியிருக்கிறது, இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார். அது மனுநீதி சோழன் செஞ்சது இல்லை. அதனால் ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 23வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில பறவை. மாநில பறவை எது அப்படின்னா மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. 24வது கேள்வி, முடிய கூட்டல் இல்லையே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முடியவில்லையே. முடிய கூட்டல் இல்லையே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முடியவில்லையே. இந்த சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க.
நிலைமொழி, வருமொழின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மொழின்னா சொல்லுன்னு அர்த்தம். நிலைமொழி அப்படின்னா முதல்ல இருக்க வார்த்தை, வருமொழின்னா ரெண்டாவதாக இருக்கிற வார்த்தை. இது சேரும் போது எது ரெண்டும் சேரும் அப்படின்னா நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேரும். இந்த நிலைமொழியில் யா அப்படிங்கிறது யாவாவே சேராது. யாவை எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பார்த்தா இங்கே நிலைமொழியில் ஆ இருக்குது, வருமொழியில் ஈ இருக்குது. ரெண்டும் உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா அது ரெண்டும் தானாக சேராது. அதை சேர்த்து வைக்க ஒரு ஆள் வரணும். அதுவருக்கு பேர் தான் உடம்படு மெய். உடம்படுத்துறதுக்காக வரக்கூடிய மெய். உடம்படு மெய்கள் எத்தனை இருக்குன்னா ஈ, யா போட்டு புள்ளி வைக்கிற அந்த ஈயும் இவ்வும் இருக்குது. இதுக்கு ஒரு நூற்பா இருக்குது, நன்னூல் நூற்பா. ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படு மெய் என்றாகுமே அப்படின்னு ஒரு நூற்பா. நிலைமொழியில் ஈ ஐ வந்ததுன்னா எவ் யா வரும். ஏனை உயிர்வழி வந்ததுன்னா வவ் வா வரும். ஏ நெடில் முன்னாடி இது ரெண்டுமே வரும் அப்படிங்கிறது இந்த நூற்பாவோட பொருள். இங்கே ஆ வந்ததுனால இவ்வு வருது. இப்போ இவ்வு கூட்டல் ஈ வீன்னு மாறி இருக்கு. அதுக்கு என்ன நூற்பா அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு இவ்வும் ஈயும் சேர்ந்து வீணு ஆயிடுச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் முடியவில்லையே. இது எதுக்கு புணர்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இப்போ நான் அது சரியாக தான் அதை சேர்த்து எழுத செஞ்சுருக்கமா அப்படின்னு ஒரு தகவல் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இது எக்ஸாமுக்கு தேவைப்படாது, உங்களோட புரிதலுக்காக. இது முடிய கூட்டல் இல்லையே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முடியவில்லையே. 25வது கேள்வி, அழித்தான் இச்சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. எடுத்தான், இது ஒன்று தான். அழித்தானுக்கு பொருள் இல்லை, எதிர்ச்சொல் மாதிரி வந்திருக்கு. கொடுத்தான், வழங்கினான், தந்தான் எல்லாமே ஒரே பொருள். அழித்தான் இச்சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. எடுத்தான். அவ்வளோதான். நன்றி.